ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு சின்ன குட்டி விளாக் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பூங்காவுக்கு வந்திருக்கோம். பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி தான். இன்றைக்கி சண்டே இல்லையா, சண்டே ஃப்ரீ. அதனால் சும்மா ஒரு விளாக்கு அப்படியே ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு போவோம், 2-3 ரீல்ஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு வந்தோம். அப்படியே இங்கே பார்க்கை உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். எங்கள் பார்க்கு நீங்கள் பார்த்தது இல்லை, பல பார்க்கை பார்த்துருப்பீங்க. அப்படியே விளாக்கு பார்க்கை சுற்றி காட்டுறோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே என்னென்ன இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஆமாம், அடுத்து நாங்களும் இங்கே என்னென்ன பண்ணுறோம்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்க்குக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேபி என்ன பண்ணுற? தண்ணி இருக்குல்ல, அதை பார்க்க போகிறேன். தண்ணி நீ பார்த்ததே இல்லை? இல்லை, பார்த்தது இல்லை. சுற்றிலையும் வந்துட்டு பார்க் வாக்கிங் போகிறது கட்டியிருக்காங்க. ஆமாம், பெரிய பார்க்கு. கிட்ட 100 பேராவது வாக்கிங் போகலாம். ஆமாம், லட்சம் பேர் போகலாம்னு சொல்லு. பொடி லூஸு. பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே ரவுண்டு குளம் மாதிரி இருக்குது. அப்படியே கம்பி வேலி போட்டிருக்காங்க. இந்த அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா ஒரு குரூப்பு பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துங்க, பசங்க, குட்டி பசங்க, ஸ்கூல் பசங்க நினைக்கிறேன். அந்த பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வயசானவங்க எல்லாம் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே மேடம் வாக்கிங் போகிற மாதிரி வரல, ஏதோ ஷாப்பிங் போகிற மாதிரி வந்திருக்காங்க. பாருங்கள், பேக்கு, புது ட்ரெஸ்ஸு, காதில் ப்ளூடூத்து. வாக்கிங் போகிற இடத்துல ஒரு பனியன் டிஷர்ட் போட்டு வராமல் நீ ரீல்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. கரெக்டா? செம்ம காற்று மக்களே. ஆமாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், அப்படியே வேறு பக்கம் போவோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேப்பப்பழம் காய் காய்ச்சி பழம் பழுத்த சீசன் வந்துட்டு எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நாங்களாம் வந்துட்டு எங்கள் ஊரில் வேப்பப்பழம் வரைக்கி அந்த முட்டை சேர்த்து விற்று அதில் ஏதாவது நாங்கள் வந்து வாங்கிக்குவோம். அந்த காசை வந்து சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், கிராமத்தில் வேப்பமுத்து சேர்த்து அதை எடை போட்டு விற்றுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி அப்போ ஏதாவது கடல மிட்டாய், பொரி உருண்டை. அதிகமாக காசு இருந்துச்சுன்னா அப்பெல்லாம் ட்ரெஸ் கூட எடுக்கிறதில்ல, ஏதாவது தின்றதுக்கு அந்த அளவுக்குமா சேப்பியே ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்கு. அதோட அந்த பழத்தை தின்னுட்டு அந்த கொட்டையை எடுத்து வித்துடுறது. திம்பாங்க, வேப்பம்பழமும் திம்பாங்க. மக்களே, உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேப்பம்பழம் தின்னலாமா இல்லையான்னு. சூப்பராக இருக்கும். நானும் சாப்பிட்ருக்கேன் சின்ன பிள்ளையில். வேறு என்ன, எங்கிட்டு பயிலுக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கே குரூப்பாக உட்காந்து கிடக்காங்க. நல்லா காற்று வாங்கிட்டு ஜாலியாக. எப்படி குண்டம்மா என்ன பண்ணுற? அடியே, அது சிவப்பு கலர் தான். அது வெயிலுக்கு அப்படி வெளுத்துருச்சு. ஆமாம், எல்லா பூவுமே வெயிலில் தானே இருக்குது. அவங்களே எத்தனை இதை உனக்கு கமெண்டில் சொல்லுவாங்க. எங்க வெளுத்தது கிடையாது மக்களே, கலரு பிங்க் கலர். கலரே அப்படித்தானா? தெரியலையே. இதெல்லாம் பிடுங்க கூடாது பூங்கால. அப்படியா? மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படியே இந்த சூரிய ஒளிக்கு மங்களாக தெரியுது. நீ இங்கிட்டு வா. இந்த இப்போ சொல்லு. இங்கே ஒரு கிருஷ்ண சிலை வச்சுருக்காங்க. கிருஷ்ண சிலை பார்த்துக்குங்க. அது எதுக்குங்கண்ணா வச்சுருக்காங்க என்ன இதுன்னு தெரியல.
நான் தான் பார்த்தேன் முதல்ல. அவங்க தான் பார்த்தாங்க. ஆஹா பார்க்கலான்னு போய் பார்த்தா அது கிருஷ்ணர் சிலை யார் வச்சுருக்காங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. தெரியல. அதுவும் அரளிப்பூ செடிக்கு கீழே கீழே இன்னும் இழுவை ஜாஸ்தியாக இருக்குது. நல்லா தான் இருக்கு. இதுக்காக வச்சுருப்பாடி. ஏதாவது குழந்தைய சின்ன பிள்ளைய எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. அது மறந்த வாக்கில் அங்கே வச்சுருப்பாங்க. ஏன்னா மண் சிலை வந்து அதுக்கு தெரியும். கரை அதில் உடஞ்சிருச்சு அப்படின்னா கொண்டு வந்து தண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா மரத்தடியில் வைப்போம். என்ன தெரிகிறது அப்போட்டு நீங்கள் பாருங்க மக்களே. அச்சோ ஒரு பையன் விழுந்துட்டான். சூப்பரு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நமக்கெல்லாம் ஹீல்ஸ் வச்ச செப்பல் போட்டு நடக்கிறதுக்கே பயமாக இருக்கும். அவங்கள்ட்ட வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இருக்குது. பேபி அந்த சர்க்கிளில் போய் விளையாடுவோமா? அதான் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளூ கலரில். குழந்தை விளையாடுறது. அண்டா விளையாடுறது. அண்டாவெல்லாம் அதில் ஏற்ற மாட்டாங்க. அண்டாவா? அந்த சைஸ் என்ன இந்த சைஸ் என்ன? ஏய் நீ ரொம்ப தானே ஓட்டுற. மனசாட்சியோடு தான் பேசுகிறேன். சரி ஏன் சைஸுக்கு என்ன இருக்கோ அதை பாரு. அதில் யாவது விளையாண்டுட்டு போவோம். இதை தெரிகிறத மக்களே அந்த கல்லில் உட்காந்து எழுந்திரிச்சு போக சொல்கிறான். பாப்பாவை கூட்டு வந்தாவது அது வரைக்கும் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கோம். இங்கே ஆமாம் எல்லாம் ஃபுல்லாக பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் சினிமா பாட்டு அதனால் விளாக்கு எடுக்கவே முடியும். அதோட போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோவை எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா பாட்டு எதுவுமே இல்லை. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஆமாம் விளாக்கு சினிமா பாட்டுலாம் எடுத்தோம்னா காட்டு போய் வந்துச்சுன்னா யார் பொறுப்பாகிறது? நல்லா இருக்குது. ஜாலியாக விளையாடுறது. பசங்க விளையாடுறத பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த புறம் படுசுக தான் நிற்கிறதுக்கு விளையாடுதுங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே நிற்கிறாங்க. மேலே வரான். அவன் நான் சர்க்கிள்லேயே நடந்து வரான். நின்றுக்கிட்டே சறுக்கிறான்ப்பா புதுசாக. எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? காற்று செம்மையாக அடிக்குது பாருங்க. இங்கே பாருங்க. ஐயோ ஆமாம் இது வந்து இந்த குளத்துக்குரிய படிக்கட்டு. படிக்கட்டில் வந்து இந்த குளத்துல என்னென்ன வாழுது அப்படின்ட்டு இந்த படிக்கட்டில் வரைஞ்சிருக்காங்க. நண்டு நீ குண்டு. ஏய் போடா நண்டு. ஃபிஷ்ஷு மண்டு. அப்புறம் அதென்ன பேபி கொக்கு மாதிரி இருக்கு. ஜுராசிக்ஸா? என்னமோ தெரியல. இது ஒரு மீன். ஸ்டார் ஃபிஷ். ஆனால் கனவா. அப்புறம் அந்த குட்டி மீன் அங்கிட்டு பாருங்க. அதுக்கு மேலே பெருசு ஆமை. அது ஒன்று ஏலியன் மாதிரியே ஒரு ஃபிஷ் இருக்குது. என்னன்னு தெரியல. அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அப்படியே எல்லா இதுவுமே வச்சுருக்காங்க. மக்கள் அப்படியே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பூங்கா இந்த மாதிரி பார்க்கில் மற்ற பார்க்கெலாம் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் சரியான குளம். பெரிய குளம். என்ன தண்ணி தான் பச்சை பசேர்னு இருக்குது. பாசம் பிடிச்சி போச்சு. அதுக்கு இந்த குளத்து மேலே பாசம். ஓகே அப்படியே கிளம்புமா? எப்படி இல்லை இங்கேயே செட்டில் ஆயிடுவியா? ஆஹா ஓகே மக்களே, நாங்கள் இதை முடிச்சிட்டோம் விளாக்கு. அப்படியே கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 சுற்று அப்படியே வாக்கிங் சுற்றிட்டு
அப்படியே கிளம்பிடுவோம். போய் வீட்டில் டீயை போட்டு குடிச்சிட்டு டிவியை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வேலைக்கு ஓடணும். சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிடணும். ஒரு ஃப்ளோவில் மறந்துட்டேன் சாப்பிட்ணும். சாப்பிட அப்புறம் ஒருத்தன் பஞ்சவர்ண கிளியை தோலில் வச்சுக்கிட்டு போகிறேன். கிளியும் வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கும் கால் இருக்கு. அது பறக்கத்தானே செய்யணும். உடம்பு இளைக்கணும்ல, அதனால உடம்பு இளைக்கணும்னா என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் செய்யணும். இல்லை சப்பாத்தியாக சாப்பிடணும். சப்பாத்தியா சாப்பிடலாம். இல்லை நடக்கணும். டெய்லியும் வாக்கிங் போகணும். ஓகே ஓகே. ஓகே மக்களே, நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே பாய்.